கேரள மாநிலம் மூணாறில் காரில் கதவில் அமர்ந்தபடி சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கேரள மாநிலத்தில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு பாத்தீங்கன்னா சர்வதேச சுற்றுலா தலமாக உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா தினமும் பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இங்கே இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காக வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் பாத்தீங்கன்னா அவர்கள் வரக்கூடிய காரின் கதவில் அமர்ந்து சிலர் பயணம் செய்துட்டு வராங்க. இந்த பயணம் பாத்தீங்கன்னா தொடர்கதையாகவே இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பல்வேறு இது போன்ற ஆபத்தான முறையில் பயணம் செய்வதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று காலை லக்கோடு எஸ்டேட் பகுதியில பாத்தீங்கன்னா பத்தன்திட்டா பதிவெண் கொண்ட கார்ல சில இளைஞர்கள் பயணம் செய்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கதவுல ஆபத்தான முறையில் அமர்ந்து பயணம் செய்திருக்காங்க. இத பின்னாடி வந்த வாகனத்தை பார்த்தவர்கள் உடனடியாக இந்த வீடியோவா பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். இதனை தொடர்ந்து இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து மோட்டார் வாகனத்துறையினர் பாத்தீங்கன்னா இந்த கார் பதிவென கொண்டு தற்பொழுது அந்த காரை தேடி வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்ததுடன் பாத்தீங்கன்னா இந்த காரை ஓட்டிய ஓட்டுநருடைய உரிமம் பாத்தீங்கன்னா தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.